ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, என்னுடைய இந்த வார்த்தைகளை வாக்குகளாக கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நல்ல நாளிலேயே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் அப்படியே இந்த சாயப்பா நிறைவேற்றி கொடுத்துருவேன். வாழ்க்கைனா அது போராட்டங்கள் நிறைந்தது தான். கஷ்டங்கள் மட்டும் ஒரு மனுஷனுக்கு வரலைனா வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற வைராக்கியமே இல்லாமல் போயிடும். கஷ்டங்களும் சில பிரச்சனைகளும் வர்றதால மட்டும்தான் மனுஷன் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னுக்கு வரணுன்ற வைராக்கியத்தோட முயற்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். காலம் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னங்கிறத எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ. உன்கிட்ட காசு பணம் இருந்தால் 4 பேர் உன்னை திரும்பி பார்ப்பாங்க, உன்னை தேடி வருவாங்க. கையில் காசு இல்லாட்டி நீ தான் 4 பேரை தேடி தேடி போக வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் என் செல்லமே. அப்படி ஒரு நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் நீயாகவே உனக்கான வருமானத்தையும் உனக்கான சேமிப்பையும் அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகளை செய்யன்னு சொல்கிறேன். மற்றவங்களுக்கு இதுவரைக்கும் நீ என்னென்ன உதவி செஞ்சியோ அது எல்லாமே சரியான நேரத்தில் உன் உயிரையும் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு நன்மையாக உன்னை வந்து சேரும். யாருக்கு என்ன தேவைன்னு கேட்காமலேயே உதவி செய்யக்கூடிய என் செல்ல பிள்ளையாக நீ இருந்தீனா அவங்க கேட்குறதுக்கு முன்பாகவே உதவி செய்யக்கூடிய நல்ல மனசும் குணமும் உனக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதற்குரிய பலனாக நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுவாய் என் செல்லமே. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்தோட அதற்கு தயாராக நீ இருந்தீனா உனக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது உதவி செய்கிறதுக்கு 1000 பேர் ஓடி வருவாங்க. கஷ்டப்பட்டு நீ செய்கிற உழைப்பு கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றியை தரும். எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு நீ செஞ்சினா கண்டிப்பாக வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேரும். கள்ளங்கபடம் இல்லாத அன்பான வெகுளித்தனமான மனசுள்ள என் செல்ல பிள்ளையான நீ எப்போதும் மற்றவங்களுக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சினா உனக்கு பிடிச்சத நானாகவே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இந்த உலகம் எப்படி இருந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. மனிதனின் வாழ்நாள் முழுவதும் போராட்டங்கள் இருக்க தான் செய்யும். குடும்பம், எதிர்காலம்னு பல சிந்தனைகள் உனக்குள் நிறைஞ்சு இருக்கிறதாலேயே வாழ்க்கை போராட்டமாக இருக்குதுன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டு மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. இந்த சமுதாயமும் உன்னுடைய சூழ்நிலையும் எப்படி இருந்தாலும் உன் புத்திசாலித்தனத்தால் உன்னுடைய திறமையால் அனைத்தையும் கடந்து வாழ்ந்திட முடியும் என் செல்லமே. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுப்பதும் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நீயே தைரியமாக முடிவெடுப்பதும் தான் உன் வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும். ஏன்னா உன் காலை வச்சு மற்றவங்க நடக்க முடியாதல்லவா. இந்த சாயப்பா நீ செய்த உழைப்புக்கும் உண்மைக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்க போகிறேன். எப்போதும் அவசரத்துக்காக சாப்பிடாம ஆரோக்கியமான உணவை நீ சாப்பிட்டினா வாழ்நாள் முழுவதும் நீ மகிழ்ச்சியாக திருப்தியாக வாழும்படியாக நல்ல உடல்நிலை உனக்கு இருக்கும். எப்பவுமே மனுஷன் வாழ்கிறதே வெறும் வேலை செய்கிறதுக்கு மட்டும் இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கோ. ஓய்வெடுக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் மட்டும் இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கோ. எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. நீ ஜெயிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு உழைப்பை செய்யும்போது அதற்கான வெற்றி மிக பெரிய அளவில் உனக்கான நல்ல நேரமாக அதிர்ஷ்ட நேரமாக வந்து சேரும். கையில் நிறைய காசு வச்சுருக்கவன் சாப்பாடு கிடைக்குதான்னு பார்க்காம சாப்பாடில் ருசி எப்படி இருக்குன்னு பார்ப்பான். காசு இல்லாதவே பசிக்கு ஏதாவது உணவு கிடைக்குமான்னு பார்ப்பான். பசிங்கிற ஒரு உணர்வு பணம் இல்லாத போது அவமானமாகவும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன் காசு பணம் இல்லாதவனுக்கு பசி வரக்கூடாதா என்ன? எப்போது உன்கிட்ட யார் வந்து பசின்னு சொன்னாலும் அவர்கள் பசியை போக்குற விதமான ஏதாவது உதவி செய். அதே போல் நீயும் எப்போதும் உணவை ருசிக்காக மட்டுமே சாப்பிடாம ஆரோக்கியத்துக்காகவும் சாப்பிட தயாராக என் தங்கமே. நான் எதை சொன்னாலும் காரணத்தோடு தான் சொல்லுவேன்னு உனக்கு தெரியுமல்லவா. இப்போதைய காலகட்டமும் சூழ்நிலையும் மிக மோசமாக இருப்பதால் தான் இது உனக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தோட ஒரு அப்பாவாக சொல்ல வந்திருக்கேன்.
மனித நேயத்தோடு வாழ்வதற்கு மற்றவர்களின் வழிகளை புரிந்து கொண்டாலே போதும். அடுத்தவங்க மனசு கஷ்டப்படும் வேதனைப்படும்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றால் போல எல்லா விஷயங்களையும் பார்த்து செய்ய கற்றுக்கோ. இறை பக்திங்கிறது என்ன நினைக்கிறது மட்டும் கிடையாது. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச அனுபவங்களை அழகாக ஆகும் அளவுக்கு உன்னுடைய உணர்வுகளை இனிப்பாக மாற்றுவதற்கு பேரும் பக்தி தான். 1000 சொந்தங்கள் உன்னை தேடி வந்தாலும் நீ தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தம்னா அது நல்ல நண்பர்கள் தான். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இந்த சமூகத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் நிச்சயமாக நான் பெற்று தருவேன். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டத்தையே அனுபவிக்காம எந்த ஒரு மனிதனும் வாழ்வின் லட்சியத்தை அடைய முடியாது. உன் வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும்போது அது உனக்கு பெரும் அதிசயமாக மாறும். அந்த அதிசயத்தின் மூலமாக உன் வாழ்க்கையை நீ அழகாக மாற்றிக்கலாம் என் செல்லமே. பெற்றவங்களுக்காக நீ எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம். ஆனால் எதுக்காகவும் உன் பெற்றவர்களை நீ விட்டு கொடுக்க கூடாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ எல்லாம் யாரும் யாரையும் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கறது கிடையாது. யார் எப்படி இருந்தாலும் உலகம் இப்படிதான்றதை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்க கூடியவர்களாக மாறிட்டீங்க தானே. ஒவ்வொரு தனி மனிதனும் தானே சுயமாக மாறும்போது இந்த உலகமே அழகானதாக மாறிடும். உன்னை மாற்றுறதுக்காக இந்த உலகமும் காலமும் பல முயற்சிகளை எடுக்கும். ஆனால் காலம் உன்னை எப்படி எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் வேதனைப்படுத்தினாலும் நீ எப்போதும் நேர்மையாக இரு. நீ ஒருபோதும் தோத்து போக நான் விட மாட்டேன் என் செல்லமே. உனக்கான தாயாக உனக்கான தகப்பனாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியை மற்றவங்க கிட்ட போய் தேடாத. அது உன்னை தனிமைப்படுத்திடும். மகிழ்ச்சி உனக்குள்ளதான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ தேடும்போது நிச்சயமாக உன் வாழ்க்கையை அழகானதாக ஆகிவிடும். அன்புக்காக ஏங்கி அவமானப்படுவதை விட அனாதையாகவே வாழ்வது சிறப்பு. உன் வாழ்க்கையில் எப்போதும் யாரிடமும் அன்பை ஏங்கி பிச்சை கேட்டு போகாதே. அன்புங்கிறது தானாகவே நல்ல மனிதர்களின் வரக்கூடிய அவங்க மனசில் இருக்கக்கூடிய அழகான ஒரு விஷயம். அது நல்ல மனிதர்களிடம் மட்டும்தான் கிடைக்கும். உனக்கான அன்பையும் உயர்வாக இந்த சாயப்பா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் ஆள் மனசில் நீ என்ன யோசிக்கிற, என்னையெல்லாம் அடையணும்னு ஆசைப்படுறேன்னு அனைத்தும் எனக்கு தெரியும். உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன். உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை நான் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பேன் என் செல்லமே. உண்மையான நண்பருங்கிறது சந்தோஷம் அல்லது மோசமான சூழ்நிலைன்னு எல்லாத்துலேயும் உன் கூட நிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட நல்ல நபர்களை நீ எதுக்காகவும் யாருக்காகவும் இழந்துட வேணாம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ எல்லாரிடமும் அன்பு காட்டுவதைப் போல உன் மேலே உண்மையான அன்பையும் பாசத்தையும் செலுத்தக்கூடிய நல்ல மனிதர்களை உன்னை நோக்கி நான் வரவழைக்க போகிறேன்.